சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜ் விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா முத்துவுக்கு புதுசாக வண்டி வேற கிடச்சிருக்கு. முத்து மேலே உள்ள நம்பிக்கையில் அந்த சார் முத்துவுக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு மட்டும் ஏமா யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ், உனக்கு தான் நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேனே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்க, நீங்கள் மட்டும்தானம்மா உதவி செய்கிறீங்க. அப்பாவும் முத்து மீனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனா நல்லபடியாக முன்னேறி வருவாங்கன்னு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. ஆனால் என்னுடைய பிஸ்னஸை பற்றி அப்பா ரொம்ப யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே பிஸ்னஸில் எனக்கு நல்ல வருமானம் வந்தாலும் என்னை பாராட்டி பேசவே மாட்டேங்கிறாங்க. முத்து மீனாவை மட்டும்தான் விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி பேசுகிறாங்க. முத்து மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதாம்மா இப்படிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க மனோஜ். உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் மனோஜ். அதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கணுன்னா நீ பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். அப்புறம் என்ன, உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் உன்னை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க மனோஜ். அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும்னு விஜயா இப்படி ஆறுதலாக பேசுகிறத கேட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என் அம்மா எனக்கு உதவி செய்கிறாங்க. என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா இப்படி என்னை பாராட்டி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி முத்து மீனா முன்னேறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி காட்டணும். அவங்களுக்கு புது வண்டி கிடச்சிருக்கு, நல்ல சவாரிக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலான்னு அந்த முத்து நினைக்கிறான்ல, அப்படிலாம் நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பொறாமப்படுற மனோஜ் முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்ன விஜயா, நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதானே. இன்னும் எதுக்காக பொறுமையாக இருக்கணும்? மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் நீ யோசிக்காமல் இருக்கிற. அதனால தான் மீனா இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். மனோஜோட வாழ்க்கையில் இங்கே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன். மீனா இங்கே மட்டும் பெருசாக என்னங்க செய்ய போகிறா? அதான் வீட்டில் இருக்க பொறுப்பான வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்ல. அப்புறம் என்னங்க, மீனா அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழித்து மீனாவை நானே நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. முடியவே முடியாது, உன்னுடைய பேச்சை கேட்கவே முடியாது. இனியும் பொறுமையாக இருந்தா பாவம் இங்கே மீனாவோட அம்மா சந்திரா மீனாவோட வாழ்க்கையை நினச்சி மனசு வேதனைப்பட மாட்டாங்களா? எல்லாரும் மீனா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆகுது, எதுக்கு இன்னும் மாமியார் வீட்டுக்கு போகாமல் இருக்கான்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்வாங்க? என்ன காரணம் சொல்ல முடியும்? மீனா பொறுப்பான மருமகளாக தானே இருந்தாங்கன்னு அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. நாம தான் எந்த காரணமும் இல்லாமல் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும்னு யோசிக்கிறோம். ஆனால் சந்திராவோட நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டாமா? போதும், மீனாவுக்காக யோசிக்க நான் இருக்கேன். இந்த வீட்டுக்கு மீனா மருமகளாக வர காரணமே நான் தானே. அதனால தான் மீனா சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மீனாவை பற்றி இப்போ பேச வேண்டாம். நீங்கள் சாப்பிடுங்க. நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் நீங்கள் எதுக்குங்க என்கிட்ட பிரச்சனை செய்கிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா முத்துவோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டேன். ஆனால் முத்துவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. எனக்கு என் பையன் மனோஜோட வாழ்க்கை முக்கியம். என்ன தான் இவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு முத்து வேற தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வானே. மீனாவை இங்கேருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது, உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம், மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு இப்போ என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. இன்னும் முத்து என்னென்ன பேச போகிறான்னு வேற தெரியலையே. அதான் மீனா இல்லைனாலும் எல்லாருக்கும் நான் நல்லா சமைச்சு கொடுக்குறேன். வீட்டில் இருக்க வேலை எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு மீனா இங்கே வரணும்னு தெரியலையே. மீனா மட்டும் இல்லை, முத்துவும் என்னுடைய வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி முத்துவை இங்கேருந்து அனுப்பலாம் நான் யோசிக்கும்போது, இங்கே மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு என் வீட்டுக்காரர். என்ன செய்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. முத்து மீனாவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்கே முத்து வந்த உடனே, வாங்க மாப்பிள்ள, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைத்த, எப்படி சாப்பிட முடியும், அம்மா தான் சமைக்கிறாங்க. முத்து நீ சாப்பிடுன்னு என்னை கூப்பிட்டதே கிடையாது. மீனாவை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடாம வேலைக்கு கிளம்ப வேண்டாம். மீனா, முத்து மாப்பிள்ள வந்திருக்காரு, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க புது வண்டியெல்லாம் கிடச்சிருக்கு. எப்படியோ நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இங்கே சீதாவுக்கு நகையெல்லாம் திருப்பி கிடச்சிருச்சு.
சீதாவும் உங்கள பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன மீனா? சீதா நம்ம வீட்டு பொண்ணு. சீதாவுக்கு ஒரு பிரச்சனைனா பொறுமையா இருப்போமா என்ன? எப்படியோ நகை கிடைச்சது மட்டும் இல்லாம, உண்மைய கண்டுபிடிச்சோம்ல, அந்த சந்தோஷம் தான் எனக்கு என்னால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல மீனா, சீக்கிரமாவே உன்ன நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போக போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருந்த மீனா ரொம்ப அமைதியா இருக்காங்க. "என்ன மீனா, நீ தானே நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட. இப்ப என்ன இப்படி யோசிக்கிறேன்னு?" கேட்கும்போது, "அப்படிலாம் நெனச்சேங்க. ஆனா விஜயாத்தையால பிரச்சனை வரும்ல. நான் வந்தா மட்டும் விஜயாத்த என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா? தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்கல்ல. அதான் யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "எந்த பிரச்சனையும் வராது மீனா. நம்ம உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, உண்மைய எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கோம். அப்புறம் என்ன மீனா? நீ ரொம்ப யோசிக்காதன்னு" சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "மீனா, இங்க முத்து மாப்பிள்ளைக்கு சாப்பாடெல்லாம் குடுமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க. முதல்ல நீங்க நல்லா சாப்பிடணும். நெறைய சவாரியெல்லாம் வரும்ல. நீங்க உங்க வேலைக்கு போகணும்னா, நீங்க முதல்ல நல்லா சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க மீனா. "மீனா, உன்ன பார்த்துட்டு உங்க வீட்ல சாப்பிட்டு போலாமேன்னு வந்தேன். அம்மா மனோஜுக்காக மட்டும் தான் சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மீனா, புது வண்டி நான் வாங்கியிருக்கேன்ல, இதெல்லாம் மனோஜுக்கும் பிடிக்கல, அம்மாவுக்கும் பிடிக்கல. புது வண்டி வாங்கியிருக்கியே முத்து, இப்ப சவாரிக்கு போனா எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு அம்மா கேட்குறாங்க." உடனே மனோஜ், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நெறைய வருமானம் வராதும்மா. அ முத்து என்னவோ புது வண்டி வாங்கியிருக்கானே தவிர்த்து, முத்துவாலலாம் பெருசா முன்னேற முடியாது." அப்படின்னு எப்பயும் போல மனோஜ் ஏளனமா பேசுறான். இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. எனக்குன்னு அந்த வீட்ல சப்போர்ட் பண்ணணும்னா, எங்க அப்பா இருக்காரு சப்போர்ட் பண்றதுக்கு. இல்லன்னா நீ தான் மீனா சப்போர்ட் பண்ணணும். எங்க அம்மாவும் மனோஜும் எப்பயுமே என்னை ஏளனமா பேசுறதுனால, என்னால அங்க சரியா சாப்பிடவும் முடியல. அதான் மீனா, உன்னை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ பேசினா, என் வேலைய நான் சந்தோஷமா பார்க்க ஆரம்பிப்பேன். ஆனா எங்க அம்மா என்னை ஏளனமா பேசினா, சரியா என்னால வேலைய பார்க்கவே முடியாது. ரொம்ப மனசு வேதனைப்படுவேன். அதான் உன்னை பார்த்து பேசிட்டு சவாரிக்கு போலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு தாங்க உங்க வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரணுமா, வேண்டாமான்னு யோசிக்கிறேன். நீங்களே அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுல நானும் வந்தா விஜயாத்த சும்மா விடுவாங்களா என்ன? தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்கல்ல. அதாங்க யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி மீனா? அதுக்குன்னு நீ நம்ம வீட்லயே இருக்க முடியுமா? உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனா தானே உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கும்னு" சந்திரா சொல்றாங்க. "அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க அத்தை. மீனாவும் நானும் நல்லா சம்பாதிச்சு புது வீடு வாங்கிருவோம். நாங்க 2 பேரும் தனி குடித்தனம் போயிட்டோம்னா, எங்க அம்மா கேள்வி கேட்க முடியாது. மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. அப்படிலாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அத்தை. மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்னு முத்து பேசுறத கேட்டு சந்திரா சந்தோஷப்படுறாங்க. இங்க மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. முத்து சாப்பிட்டுட்டு மீனா வீட்லேருந்து கிளம்பும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது. உடனே முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியா சார்? உடனே நான் கிளம்பி வரேன் சார்." "ஆமா, 2, 3 நாள் சவாரிக்கு போகணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா முத்து." அப்படின்னு அந்த சார் ஃபோன் பண்ணி பேசுறாரு. "பரவால்ல சார். எனக்கு நீங்க வண்டி வாங்கி குடுத்துருக்கீங்க. நெறைய உதவி செஞ்சிருக்கீங்க. இப்ப சவாரிக்கு போறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி குடுத்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது முத்து, "உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்வேன்னு சொன்னேன்ல. அதனால தான் உங்களுக்கு வண்டி வாங்கி குடுத்துருக்கேன். இப்ப சவாரிக்கு நான் தானே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா வந்துடுறேன் சார்." அப்படின்னு மீனா கிட்ட பேசிட்டு, இங்க நடந்தத பத்தி முத்து சொல்றாரு. "அந்த பையனோட அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. அந்த சார் நமக்கு வண்டி மட்டும் வாங்கி குடுக்கல, சவாரிக்கு போக எல்லா ஏற்பாடையும் செய்றேன்னு சொல்லிட்டு, இப்ப 2, 3 நாள் சவாரிக்கு போகணும்னு வேற சொல்லியிருக்காரு. நான் போயிட்டு வரேன் மீனா." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லங்க. வண்டி வாங்குன உடனே நமக்கு இவ்ளோ பெரிய சவாரி கிடைச்சிருக்குன்னா, சந்தோஷமா நீங்க கிளம்புங்க. அப்புறம் நீங்க கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லும்போது, மீனா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. முத்து தன்னுடைய பையெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வராரு. விஜயா சொல்றாங்க, "என்ன முத்து, இப்ப தான் வீட்டுக்கு வந்த. அதுக்குள்ள பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்ட? அப்ப நீ மனசு மாறிட்டியா? இனி இந்த வீட்ல இருக்கவே வேண்டான்னு மீனா வீட்டுக்கு போறதுக்காக தான் பையெல்லாம் எடுத்துட்டு போறியா? பரவாயில்லையே! நீ எடுத்த முடிவால எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு நீ கிளம்பியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நான் எப்பயும் இங்க தாம்மா இருப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்புறம் எங்க கிளம்புற?" "இல்ல, பையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறியே, அதான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்க அண்ணாமலை "ஆமா முத்து, எங்கப்பா கிளம்புற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்பா, சவாரிக்கு போகிறேன்ப்பா. 2, 3 நாள் இங்கே வெளியூர் கிளம்புறேன்ப்பா.
அதனால தான் சவாரி முடிச்சுட்டு வரணும்ல, அதான் பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஆனால் அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் யார்கிட்டயும் சொல்லாமல் மீனா வீட்டுக்கு கிளம்புறியா, இனி இந்த வீட்டில் தங்க மாட்டியான்னு அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியே இல்லைப்பா. மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நானும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். மனோஜ் மட்டும்தான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும். ஏன்பா அம்மா இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. முத்து வந்து அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்பா புது வண்டி கிடச்சதுக்கப்புறமா சவாரி கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசித்தேன். ஆனால் அந்த சார் சொன்னதுக்கப்புறமா இப்போ சவாரி வேற கிடச்சிருக்கு. சந்தோஷமாக கிளம்புறேன். பெரிய சவாரி கிடச்சதுனால மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனாவால தானே முத்து உனக்கு அந்த புது வண்டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ சவாரியும் கிடச்சிருக்கு. மீனாவை நீ நல்லா பார்த்துக்கணும். நல்லபடியாக சவாரிக்கு போயிட்டு வா முத்து. நீ நல்லா சம்பாதிக்க போகிற, நல்லா முன்னேற போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம்? முத்துவுக்கு மட்டும் வந்து முத்துவை மட்டும் பாராட்டி பேசுகிறீங்க. முத்துவுக்கு நல்ல வருமானம் வரணும், முத்து பெரியாளாக வரணும், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் மனோஜ்கிட்ட இப்படி சந்தோஷமாக பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு மனோஜோட கடைக்கு தான் போகிறேன். மனோஜ் அப்படி கடையில் என்ன தான் வேலை பார்க்குறான்னு நானும் பார்த்துட்டு வந்து மனோஜை பாராட்டணுமா, இல்லை வந்து மனோஜுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கான்னு நான் வந்து உன்கிட்ட வந்து சொல்கிறேன். புரியுதா? நல்ல பேர் கிடைக்கணும்னா மனோஜ் அதுக்காக நல்லா சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்படி மனோஜ் எதுவுமே செய்யலையே. என்னுடைய பணத்தை வச்சு தானே மனோஜ் பிஸ்னஸ் ஆரம்பித்தான். ஆனால் முத்து நம்மக்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கல. முத்து வந்து நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக மீனா செய்கிற உதவியால் தான் இப்படி முத்து முன்னேறி வரானே தவிர்த்து நானும் இல்லை நீயும் முத்துவுக்கு எந்த உதவியும் செய்யலை. ஆனால் மனோஜ் நம்ம எல்லார்கிட்டேயும் உதவியை வந்து கேட்பான், பணம் வேணும்னு எதிர்பார்ப்பான். ஆனால் முத்து அப்படி இல்லைல்ல. அதான் முத்துவை பாராட்டுறேன். மனோஜ்கிட்ட நான் சரியாக பேசுகிறதும் இல்லை. மனோஜ் அப்படி என்ன தான் பிஸ்னஸ் செய்கிறான்னு பார்த்துட்டு வரேனே, அதுக்கப்புறமா மனோஜை பாராட்டலாமா வேண்டாமான்னு நானே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது மனோஜ் கடைக்கு போகிறீங்களா? மனோஜ் எப்படி வேலை செய்கிறான்னு பார்க்க போகிறீங்களா? அதெல்லாம் எதுக்குங்க? மனோஜ் பொறுப்பாக தன்னுடைய கடையை பார்த்துக்கிறான்னு நமக்கு தெரியாதா? அதெல்லாம் நீங்கள் கடைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஏன்? என் பணத்தை வச்சு மனோஜ் கடையை ஆரம்பிப்பான், பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். ஆனால் எப்படி வேலை பார்க்குறான்னு நான் பார்க்கக்கூடாதா? அதை பற்றி நீ பேசாத. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நான் மனோஜோட கடைக்கு போகிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே வந்து அண்ணாமலை. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, எப்பயும் போல் என் வீட்டுக்காரர் முத்து மீனாவை பாராட்டுறாருன்னு மனோஜை மட்டும் பாராட்டி பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டதுக்காகவா மனோஜ் இப்படி கடையில் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு நான் பார்த்துட்டு வர போகிறேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. மனோஜ் வந்து பிஸ்னஸை நல்லா தான் பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே மனோஜோட கடைக்கு போன என் வீட்டுக்காரர் அண்ணாமலை வந்து மனோஜை புரிஞ்சிக்க மாட்டாரே, தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாரே, என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதுக்கு நான் பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. முத்து சவாரிக்கு போகிறாரு. அங்கே சவாரியில் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாரு. கவனமாக அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வேலையும் செய்கிறாரு. முத்து வந்து சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மீனாவுக்காக தேவையான ஒவ்வொன்றையும் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சார் நம்மளை நம்பி இந்த வண்டி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் சவாரிக்கும் இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம வேலையை பொறுப்பாக பார்க்கணும். நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் வேலையை பார்க்காம நம்ம வேலையை ரொம்ப உண்மையாக நேர்மையாக செஞ்சாதான் இதை விட பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நினைக்கிறாரு. மீனா எப்பயும் போல் பூக்கடையில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன என் வீட்டுக்காரர் முத்து சவாரிக்கு போனார், ஆனால் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க சவாரி வேலையெல்லாம் வந்து எப்படி நடக்குது? சவாரிக்கு போனீங்க, அங்கே வந்து திரும்பி எப்போ வரீங்கன்னு தெரியலன்னு நான் யோசனை பண்ணேங்க. ஆனால் நீங்கள் சவாரிக்கு போயிருக்கீங்க, எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, இங்கே நிறைய வேலை இருந்தது. என்னை நம்பி வந்தவங்க எல்லாரும் அவங்க எங்கே தங்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சரியாக ஒரு இடம் பார்த்து தங்க வைக்கணும். அவங்களுக்கு தினமும் சாப்பாடெல்லாம் வாங்கி தரணும். பொறுப்பாக நான் தானே பார்த்துக்கணும் மீனா. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. நிறைய வேலை இருந்தது. ஆனால் திரும்பி வரும்போது உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும்னு உன்னை பற்றி நான் யோசித்தேன் மீனா. அப்படி வந்து உன்னை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு முத்து. எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாவை பார்க்குறதுக்காக சிந்தாமணி வராங்க. உடனே மீனா வந்து சரி நான் ஃபோனை வைக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா.
அங்கே வந்து சிந்தாமணி, என்ன மீனா, கடையில் எப்பயும் போல் இங்கே கஸ்டமர் நிறைய பேர் வரவே இல்லையே, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், நீ ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்க, ஆனால் இப்போ கடையில் உனக்கு நிறைய வேலை கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கடைக்கு இப்போ ஓனராக இருக்கேன், பெரிய பூ ஆர்டர் கிடச்சிருக்கு, என் வேலையை நான் பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறத விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க, அப்படியே நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அது எப்படி நீ பதில் சொல்வ, ஏன்னா என் வேலையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்ட, நான் வந்து டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுட்டு இருந்தேன், பொறுப்பாக எனக்குன்னு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது, என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், நீ என்னைக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சியோ அப்பத்துலேருந்து சரியாக என்னுடைய பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் நான் தானே கஷ்டப்படுறேன், அதனால் நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு வர வேலையை நான் கேட்டு வாங்கவே இல்லை, நீங்கள் சரியாக உங்கள் வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு என்ன நம்பி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க. இதில் நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் சரியாக உண்மையாக உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா உங்களை தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரை கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் அப்படிலாம் செய்ய மாட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. போதுமா சிந்தாமணி, இப்போ எதுக்காக என்னை தேடி வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நீத்துவும் புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்தையும் இப்போ நீத்து தான் செய்ய போகிறாங்க, ஏன்னா உங்கள் மேனேஜர்கிட்ட நான் பேச போகிறேன், உங்களுக்கு பூ ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆர்டரை நீத்துவுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் உங்கள் மேனேஜரை பார்த்து பேசுகிறதுக்காக வந்தேன், அப்படியே உங்கள் கடையில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும் மீனா, உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது, எனக்கு கிடைச்ச பூ ஆர்டரை நீத்துவுக்கு வாங்கி தர போகிறீங்களா, பரவாயில்லையே, நீத்துவுக்கு நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்க போல், நீங்கள் எப்பயும் போல் நீத்துவுக்கு உதவி செஞ்சாலும் இந்த பூ ஆர்டரை யாருக்கு கொடுக்கணும்னு மேனேஜர் தானே முடிவெடுக்கணும், நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசினாலும் மேனேஜர் இந்த பூ ஆர்டரை யார்கிட்ட கொடுத்தா நேர்மையாக உண்மையாக அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னு மேனேஜருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே நீங்கள் மேனேஜர்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதெல்லாம் மேனேஜருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அதனால் நீங்கள் வேணும்னா நீத்துவுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், பேசி பாருங்கள், ஆனால் இந்த பூ ஆர்டர் கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து மேனேஜர்கிட்ட எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, உங்களை பற்றி மேனேஜருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீத்துவுக்கு இந்த பூ ஆர்டர் கிடைக்கும்னு நீங்கள் வேணும்னா சொல்லலாம், ஆனால் எனக்கும் தெரியும், நான் என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறேன், நேர்மையாக இருக்கேன், அதனால் மேனேஜர் நீத்துவுக்கு தான் இந்த பூ ஆர்டரை கொடுக்கணும்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷந்தான், இதில் நான் ரொம்ப யோசிக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் பேசாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, போதுமா, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இங்கே நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்கள் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க, ஏன்னா பொறுப்பாக என் வேலையை செய்கிறேன்னா எப்பயுமே உங்கள் முன்னாடி நான் சந்தோஷமாக என் வேலையை பார்க்க போகிறேன், போதுமா அப்படின்னு பேசும்போது, மீனா கிட்ட பேசியிருக்கவே கூடாது, மீனாவை தேடி வந்து பேசினதால இந்த மீனா என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, இந்த ஆர்டரை எப்படியாவது பூ ஆர்டரை நீத்துவுக்கு வாங்கி கொடுக்கணும், அப்புறம் பேசிக்கிறேன் இந்த மீனா கிட்ட, மேனேஜர் மட்டும் நான் சொல்கிறத கேட்கல, அப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி, என்ன இந்த சிந்தாமணி எப்போ பார்த்தாலும் நீத்துவுக்கு உதவி செய்யணும்னு பூக்கடை ஆரம்பித்து கொடுக்குறாங்க, இப்படி பூ ஆர்டர் வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே, நீத்துவுக்காக எதுக்கு சிந்தாமணி இவ்வளோ உதவி செய்யணும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சிந்தாமணி இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க மீனா. முத்து சவாரி முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு. முத்து வந்த உடனே அண்ணாமலை கிட்ட, அப்பா நான் சவாரி முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பேசும்போது, அங்கே வந்து அண்ணாமலை, முத்து நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிட்டு தான்ப்பா வீட்டுக்கு வந்தேன், அப்படியே அம்மா சமைச்சு வச்சுருப்பாங்கன்னு நம்பி வந்தாலும் இங்கே வந்து அம்மா எனக்காக சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்கல்ல, அதான் நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே விஜயா மனோஜ் வந்து நிற்கிறாங்க. உடனே என்ன முத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா, நீ எப்பயும் போல் வீட்டுக்கு வர வர மாதிரி வர வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா மாடியில் ரூம் கட்ட முடியாமல் முத்துவும் மீனாவும் அப்புறம் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு அம்மா ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க, எங்களால் சம்பாதிக்கவே முடியாதுன்னு மனோஜ் வேற பேசுகிறான், அதனால தான்ப்பா 2-3 நாள் வந்து சவாரிக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் வந்து சரி இருக்கட்டும், அதான் சவாரிக்கு போயிட்டு வந்தல, உனக்கு என்ன நீ நினச்ச மாதிரி நல்ல வருமானம் வந்துருச்சா, அதனால தான் அப்படி சொன்னேன், என்ன இருந்தாலும் நீ சாதாரண கார் டிரைவர் தான், அதனால தான் நானும் அம்மாவும் உன்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசணும், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். அப்பா
என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு மனோஜ் வந்து சொல்கிறான்லப்பா. எனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு மனோஜ் வந்து இப்படி பேசுனதுக்காக முத்து வீட்டுக்கு கொண்டு வந்த பணத்தை அண்ணாமலை கிட்ட கொடுக்கும்போது உடனே இங்கே விஜயா பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னது, இங்கே சவாரிக்கு போயிட்டு வந்த முத்துவுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதா? மனோஜ், என்ன நடக்குது மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்க, அதானே முத்து, உண்மையாகவே நீ சவாரிக்கு போயிட்டு வந்ததால தான் இவ்வளோ பணம் கிடைச்சதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு 2 கார் இருந்ததில்ல. இப்போ என் ஃப்ரெண்டு அந்த காரை வந்து காரில் வேலை செய்கிறதுனால இப்போ எனக்கு அதன் மூலமாகவும் நல்லாவே வருமானம் வருது. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த வருமானமும் வராதுன்னு நீ சொல்கிறதால தான் அம்மா என்னை புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு முத்து வந்து பேசி புரிய வைக்கிறாரு. உடனே விஜயா பதில் பேசாமல் தன்னுடைய ரூமுக்கு போகும்போது அங்கே வந்த மனோஜ், என்னம்மா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இப்போ அந்த புது வண்டி வந்ததால் முன்ன மாதிரி இல்லாமல் முத்து நல்லா சம்பாதிக்கிறாமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அண்ணாமலை எப்பயும் போல் முத்துவை பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. உடனே அங்கே வந்த ரவியும், என்ன முத்து, உனக்கு இப்போ நல்ல வருமானம் வருதுல்ல, மீனா அண்ணியால் புது வண்டி கிடச்சிது, இப்போ அந்த புது வண்டியில் சவாரிக்கு போயிட்டு வந்திருக்க, நல்ல வருமானம் வந்திருக்கு, சொல்லப்போனால் நீ வந்து மீனா அன்னிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க, முத்துவையும் பாராட்டி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மனோஜால் தாங்கிக்க முடியல. ஏதாவது பிரச்சனை செய்யணுமே, இப்படியே இருந்தால் அப்புறம் முத்து நினைக்கிற மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவான், பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆனாலும் ஆயிடுவான். அதனால இந்த பிரச்சனையை அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, என்ன செய்கிறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு விஜயா கிட்ட பேசாமல் அமைதியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, இங்கே முத்துவுக்கு புது வண்டி கிடச்சதுக்கு அப்புறமா நிறைய சவாரி வருது, முத்து நல்லா சம்பாதிக்கிறான், எப்பயும் போல் இங்கே அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அப்பா என்னை பாராட்டி பேச மாட்டேங்கிறாங்க, அதனால் ஏதாவது பிரச்சனை செய்யணுமே அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்கள அனுப்பி முத்துவோட புது வண்டி இருக்கவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை செய்யணும், நாளைக்கே கடைக்கு போனதுக்கப்புறமா பணத்தை ஏற்பாடு பண்ணணும், அந்த ஆளுங்களை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன வேலை செய்யணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருவாங்க, முதல்ல நாளைக்கு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. முத்துவோட புது வண்டி இருக்கவே கூடாது, இதனால் முத்துவுக்கு நிறைய சவாரி கிடைக்குதுல்ல அப்படின்னு முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போன மனோஜ் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் வந்து பார்க்குறாரு. எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்து முத்துவுக்கு இனி சவாரி கிடைக்கக்கூடாது, முத்து அந்த புது வண்டிக்கு ஓனராக இருக்கவும் கூடாது, அதனால் அந்த ஆளுங்களை வர வைப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே மனோஜோட கடைக்கு அண்ணாமலை வராரு. என்ன, அப்பா வராரு, எதுக்கு வராருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, அப்பா நீங்களா, நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது நீங்கள் மனோஜ் உன்னுடைய கடைக்கு தான் வரேன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு சொல்லணும், நீ மட்டும்தான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கியா, என்னுடைய பணத்தில் தானே இந்த கடையை ஆரம்பிச்சிருக்க, கடைக்கு வரக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும், நீ கடையில் சரியாக வேலை பார்க்குறியா இல்லையான்னு கவனிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், இன்றைக்கி கடையில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள், எதுக்குப்பா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப பதட்டமாக கேட்கும்போது, என்ன, நீ எந்த பிரச்சனையும் செய்யாமல் பிஸ்னஸை சரியாக தானே கவனிக்கிற, இல்லை நான் வந்ததுக்கப்புறமா எதுக்கு இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கடையில் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாரு அண்ணாமலை. இங்கே அங்கே வேலை பார்க்குற எல்லார்கிட்டேயும் அண்ணாமலை வந்து பேசிகிட்ருக்காரு. அந்த சமயம் வந்து இங்கே அந்த ஆளுங்களை அண்ணாமலைக்கு தெரியாமல் வர வச்சு அந்த ஆளுங்கக்கிட்ட மனோஜ் வந்து பேசுகிறாரு. அப்பா நீங்கள் கடையை பார்த்துக்கங்க, இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக மனோஜ் கிளம்பி போகிறாரு. நிறைய பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு மனோஜ். ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இந்த பணத்தை திருப்பி தரதுக்காக தான் சேர்த்து வச்சுருந்தேன், ஆனால் இப்போ முத்து முன்னேறக்கூடாது, சந்தோஷமாக தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்ச இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை அப்பாவுக்கு இந்த உண்மை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்கக்கிட்ட மனோஜ் வந்து பேசுகிறாரு. முத்துவை பற்றி தெரியும்ல, நான் சொல்கிற வேலையை கவனமாக செய்யுங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க, முத்துவோட புது வண்டி இருக்கவே கூடாது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேலையை சரியாக முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதுவே போதும், என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதுக்கு மேலே பணம் வேணும்னு கேட்டாலும் என்னால் தர முடியாது, சீக்கிரமாக அந்த வேலையை சரியாக செஞ்சுருங்க, நான் தான் இப்படிலாம் செய்ய சொன்னேன்னு முத்துவுக்கு தெரியவே கூடாது, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே இங்கே கடைக்கு வந்த மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்கிறது அண்ணாமலை கவனிக்கும்போது, என்ன மனோஜ், எப்பயும் நீ கடையில் தானே வேலை பார்க்கணும், அப்பப்போ வெளியில் போயிடுற, வேலை இருக்குன்னு சொல்கிற, கடையில் இருக்க வேலையை யார் பார்க்குறதுன்னு சொல்லும்போது, அதான் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்களா, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்லாத,
அப்படின்னு சொல்லும்போது, இங்கே மனோஜோட கடைக்கு இங்கே வந்து கடன் கொடுத்த எல்லாரும் வராங்க. என்ன மனோஜ் சார், இன்னைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன், பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொன்னீங்க, அதான் வந்திருக்கோன்னு சொல்லும்போது, அந்த பணத்தை தானே அந்த ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ இவங்கள எப்படி சமாளிக்கிறது, இவங்க கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு திரு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். இது எல்லாத்தையும் அண்ணாமலை பார்க்குறாரு. இங்கே முத்துவை பாராட்டி பேசினா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ ஆனால் சரியாக பிஸ்னஸ் செய்யாமல் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்க. உன்னை எப்படி பாராட்டி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பொறுமையாக இருங்கப்பா. சார் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, இப்போ என்கிட்ட பணம் இல்லை சார், உங்களுக்காக தான் கொடுக்க பணம் வச்சுருந்தேன், ஆனால் செலவாயிடுச்சு சார் அப்படின்னு சமாளிக்கும் போது, என்ன மனோஜ், உங்களை நம்பி நீங்கள் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கீங்கன்னு நம்பி உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து நாங்கள் ஏமாந்து போய் நிற்கணுமா? நாளைக்கு மறுபடியும் வருவோம், எங்கள் பணம் எங்களுக்கு கிடைக்கணும், இல்லை இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு மனோஜை பார்க்க வந்த எல்லாருமே மனோஜ் கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. மனோஜ் பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு. மனோஜ் அங்கே வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, என்ன மனோஜ், நீ நல்லா பிஸ்னஸ் செய்கிறதா விஜயா எப்பயுமே உன்னை பாராட்டி பேசுகிறா, நீ ஆனால் இங்கே பிஸ்னஸ் செய்யாமல் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போயிடுற, கடையில் என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்க மாட்டேங்கிற, நீ என்ன பிஸ்னஸ் செய்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. முத்துவும் மீனாவும் நேர்மையாக முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்காம பிஸ்னஸை கவனிக்காமல் இருக்க. இப்படியே நீ வந்து செஞ்சிட்டு இருந்தா இனி இந்த கடை பக்கமே நீ வர முடியாது. ஏன்னா என்னுடைய பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க. இனி கடையோட ஓனராக நான் வந்துடுவேன், ஆனால் நீ இந்த கடை பக்கம் வர முடியாது பார்த்துக்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பும்போது, என்ன அப்பா இப்படி பேசிட்டு போகிறாங்க, இங்கே முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அப்பா இப்போ நம்ம கடைக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே வந்த எல்லாரும் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நான் சரியாக பிஸ்னஸ் கவனிக்கிறதே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. உடனே அப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லார்கிட்டேயும் நடந்த பிரச்சனையை பற்றி பேசினா அம்மா உடனே என்னை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல. ஆனாலும் முத்துவுக்கு வந்து இந்த புது வண்டி இருக்கிறதுனால நல்லா சம்பாதிக்கிறதுனால அப்பா பெருமையாக பேசுகிறாங்க. எனக்கு வர பிரச்சனையை பார்த்து என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. முத்து, கண்டிப்பாக நீ நல்லபடியாக சம்பாதிக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ். அந்த ஆளுங்க மனோஜ் சொன்ன மாதிரியே முத்துவோட புது வண்டி எங்கே இருக்குன்னு கவனமாக பார்க்குறாங்க. அங்கே முத்துவோட புது வண்டியை வந்து பார்த்த உடனே மனோஜ் சொன்னது வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இனி முத்துவுக்கு அந்த புது வண்டி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்க வந்து அந்த வண்டியில் நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. அந்த சமயம் அங்கே செல்வம், முத்து அங்கே பாரு முத்து, யாருன்னு தெரியல, வந்து உன்னுடைய வண்டி இருக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறாங்க பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அப்படின்னு அங்கே இருந்த எல்லாரும் போயிட்டு அந்த ஆளுங்களை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே அங்கே செல்வம் வந்து, ஆமாம் யார் நீங்கள், எதுக்கு வந்து பிரச்சனை செய்கிறீங்க, முத்துவுக்கு இப்போ தான் இந்த புது வண்டி கிடச்சிருக்கு, தேடி வந்து இப்படி பிரச்சனை செய்கிறீங்கன்னா யாரோ உங்களை வேணும்னே திட்டம் போட்டு அனுப்பியிருக்காங்க, உண்மையை சொல்லிடுங்க, இல்லைனா இப்போவே போலீஸை வர வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன சார் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், இந்த வண்டி கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கும்போது நீங்கள் தேடி வந்து பிரச்சனை செய்வீங்க, உங்களை சும்மா விடணுமா, முத்து இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்கள் வேணும்னே வந்து பிரச்சனை செய்யலை, இப்படி எங்களுக்கு பணம் கொடுத்து பிரச்சனை செய்ய வச்சது மனோஜ் தான், அதான் பெரிய கடைக்கு ஓனராக இருக்காருல்ல, சொல்லப்போனால் முத்துவோட அண்ணன் தான் அப்படின்னு மனோஜை பற்றின உண்மையை சொல்லும்போது உடனே செல்வம் வந்து பொய் சொல்லாதீங்க, நீங்கள் எங்களை நம்ப வைக்க பார்க்குறீங்க, இப்படிலாம் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா நாங்கள் நம்ப மாட்டோம், மனோஜ் எதுக்கு இப்படி செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜோட கடையில் வந்து அவர் நினச்ச மாதிரி நல்ல வருமானம் வரலையாம். எப்போ பார்த்தாலும் மனோஜோட அப்பா வந்து முத்துவை தான் பெருமையாக பாராட்டி பேசுகிறாராம். இங்கே மனோஜ் அதனால் ரொம்ப மனசு வேதனைப்படுறாருன்னு, முத்துவுக்கு இப்போ வந்து புது வண்டி கிடச்சதால நல்லா சம்பாதிக்கிறாருன்னு யோசிச்சு தான் இப்படி முத்துவுக்கு இந்த புது வண்டி இருக்கக்கூடாதுன்னு எங்ககிட்ட வந்து பேசினாரு, பணம் கொடுத்தாரு சார், இப்படிலாம் செய்ய சொன்னது மனோஜ் தான், உண்மையை தான் சார் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசும்போதே அந்த சமயம் மனோஜ் வந்து அந்த ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே முத்து இங்கே யார் ஃபோன் பண்ணுறதுன்னு கேட்க, உங்கள் அண்ணன் மனோஜ் தான் சார், நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ மனோஜ் என்ன பேசுகிறாரு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் போன வேலையை முடிச்சிட்டிங்களா,
முத்துவுக்கு இனி அந்த வண்டி கிடைக்கவே கூடாது. அந்த வண்டியை வந்து முத்து வண்டி கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்த முத்து, இனி அந்த வண்டியால் முத்துவுக்கு எந்த வருமானமும் வரவும் கூடாது. அந்த வண்டி வந்து இப்போ இல்லைன்னு சொல்லி முத்து ரொம்ப மனசு வேதனைப்படணும். நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்கல்ல, அதான் நான் வந்து நிறைய பணம் கொடுத்துருக்கேனே, சொன்ன வேலையை செஞ்சுட்டா ஃபோன் பண்ண சொன்னேன்ல, என்ன இவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு மனோஜ் பேசும்போது இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே முத்து கண் கலங்கி நிற்கிறாரு. பாத்தியா செல்வம், என் அண்ணன் மனோஜ் எப்படிலாம் யோசிச்சு பிரச்சனை செய்கிறான் பாரு. ஆனால் மனோஜ் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து வந்து கண் கலங்கி பேசுகிறாரு. அதான் உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படி வேணும்னே திட்டம் போட்டு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்கான்னு தெரிய வந்துருச்சுல, இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த ஆளுங்களை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஆளுங்க உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னப்பா முத்து, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ உதவி செய்கிற, ஏன் மனோஜோட பிஸ்னஸில் பிரச்சனை வரும்போது நீ தானப்பா அவங்க அண்ணன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, இதெல்லாம் மனோஜ் புரிஞ்சிக்கவே மாட்டானா? எதுக்குப்பா இப்படி பொறாமப்படுறான் இந்த மனோஜ்? எதுக்கு ஆளுங்களை அனுப்பி இப்படி பிரச்சனை செய்யணும்னு மனோஜ் திட்டம் போடுறான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எனக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் என் அம்மா மனோஜை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அதுக்காக என்னைக்காவது மனோஜுக்கு பிரச்சனை செய்யணும்னு நான் நினச்சிருக்கேனா? இல்லையே. ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம என்னோட புது வண்டி இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யணும்னு நினச்சதுக்கப்புறமா இனி நானும் மனோஜை பற்றி யோசிக்க போகிறதே இல்லை. மனோஜ் இப்போ கடைக்கு ஓனராக இருக்கான்ல, இனி நானும் மனோஜுக்கு நிறைய பிரச்சனை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து அப்படிலாம் செய்யாத. என்ன உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் முதல்ல மனோஜை பற்றின உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நான் பேசினாலும் அம்மா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. என் பையன் மனோஜ் அப்படிலாம் செய்யவே மாட்டான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால் எனக்கு இந்த வண்டி வந்ததுக்கப்புறமா நல்ல வருமானம் வருதுன்னு மனோஜ் பொறாமப்படுறான்ல, அதே மாதிரி மனோஜுக்கும் இந்த பிஸ்னஸ் இருக்கவே கூடாது. அப்போ தான் நான் படுற கஷ்டம் எவ்வளோ அப்படின்னு மனோஜுக்கு தெரிய வரும். நான் கஷ்டப்படுறதெல்லாம் மனோஜுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, நான் சந்தோஷமாக இருந்தால் மனோஜுக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அதனால் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மனோஜுக்கு கண்டிப்பாக சரியான பதில் கொடுப்பேன். இதன் மூலமாக மனோஜ் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இனி எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. பொறுப்பாக தன்னுடைய வேலையை மட்டும் கவனமாக பார்க்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு முத்து. மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக மனோஜோட கடைக்கு இங்கே வந்து சந்தோஷ் சார் கிளம்பி வராரு. மனோஜ் வந்து முத்து இனி வந்து நல்லா சம்பாதிக்கவே மாட்டான், முன்னேற மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் முத்துவை பற்றி யோசிக்கிறாரு. அங்கே சந்தோஷ் சார் வந்ததை கவனிக்காமல் இங்கே வந்து கடையில் இருக்க வேலையவும் பார்க்காம நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே சந்தோஷ் சார் வந்து மனோஜை கூப்பிடுறாரு. ஆனால் மனோஜ் கண்டுக்காமல் இருக்கிறது சந்தோஷ் சார் பார்த்துட்டு ரொம்ப கோவமாக, மனோஜ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனோஜ்? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கவனிக்காமல் இருக்கீங்க. கடையில் வேலை பார்க்குற நீங்கள் கடையில் ஓனராகவே இருந்தாலும் பொறுப்பாக கவனமே இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வரதா இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, ஏன் நான் வந்தாலும் நான் வரலனாலும் நீங்கள் பொறுப்பாக வேலையை பார்க்குறத விட்டுட்டு அப்படி என்ன தான் யோசிக்கிறீங்க மனோஜ்? நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாரும் உங்களை பற்றி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தால் கடையில் நீங்கள் பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. என்ன மனோஜ் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் நான் கடன் வாங்கினது உண்மை, அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்து வராரு. முத்து வந்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அந்த ஆளுங்க கண்டிப்பாக முத்துவுக்கு அந்த புதுசாக வண்டி கிடச்சதுல அந்த வண்டி இல்லைன்னு பேசுகிறதுக்காக தான் முத்து வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அங்கே சந்தோஷ் சார் இருக்கிறத கவனிக்கிறாரு முத்து. சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, என்ன சார் மனோஜை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் நிறைய கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி தராமல் அவங்கள ஏமாத்துறோன்னு பார்க்குறாரு, அதனால் மனோஜை நம்பி டீலர்ஷிப் கொடுத்தது தப்புன்னு எனக்கு இப்போ தான் முத்து தோணுது அப்படின்னு சொல்லும்போது, சரியாக தான் சார் யோசிக்கிறீங்க, இந்த டீலர்ஷிப்பை நீங்கள் திருப்பி வாங்கிருங்க சார். மனோஜ் இப்போ தன்னுடைய வேலையை கவனமாக பார்க்காம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக திட்டம் போடுறான்னு எனக்கும் தெரிய வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் சார் மனோஜ் என்னுடைய அண்ணன் தான், இத்தனை நாள் மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் மனோஜ் பொய் சொல்லி டீலர்ஷிப்பை வாங்கணும்னு நினச்சப்ப கூட உண்மையை சொல்லி இந்த டீலர்ஷிப்பை மனோஜுக்கு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல சார், நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சார். ஆனால் அந்த மனோஜ் எனக்கு புது வண்டி கிடச்சிருக்குன்னு பொறாமப்பட்டதால் ஆளுங்களை அனுப்பி என் வண்டி இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சது இந்த மனோஜ் தான் சார். அதான் மனோஜ்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். நீங்கள் இருந்ததை பார்த்த உடனே இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல சார். இப்படி மனோஜோட தம்பி தானே நான், என்னை பார்த்து பொறாமப்படணுமா? நான் முன்னேறக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செய்யணுமா? அப்படி இருக்கும்போது மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை எப்படி சார் கவனமாக பார்க்க முடியும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, என்ன முத்து இப்படிலாம் பேசுகிற?
நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, எனக்கு எதுவுமே தெரியாது, நீ பொய் சொல்லாத அப்படின்னு மனோஜ் மறுபடியும் இப்படி பேசின உடனே அந்த ஆளுங்க கிட்ட நீ ஃபோனில் பேசினல்ல, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீ அமைதியா இரு மனோஜ். நான் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கேன். நீ செஞ்ச வேலை அப்படி. நீ வேணும்னே ஆளுங்களை அனுப்பி அவங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனை செய்ய வச்சிருக்க. நீ எல்லாம் என் அண்ணன் தானே. உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே முன்னாடி வந்து நின்று உனக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் தானே. ஆனால் நீ என்னை பார்த்து பொறாமப்படுற. நான் நல்ல பேர் வாங்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு இப்படி நினைக்கிறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது உடனே சந்தோஷ் சார் வந்து, என்ன மனோஜ், அப்போ உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு, அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஏன் மனோஜ் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் டீலர்ஷிப் கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. இப்போவே அந்த டீலர்ஷிப் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு நானே என்னுடைய முடிவை சொல்ல போகிறேன் மனோஜ். நீங்கள் முத்துவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. முத்து உங்களுடைய தம்பி தானே. நீங்கள் முத்துவை பார்த்து பொறாமப்படுற அளவு முத்து இப்போ தானே நல்லபடியாக முன்னேறி வர்றதுக்காக புது வண்டி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாரு. முத்து, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா உங்கள் நிலமையில நான் இருந்திருந்தா இங்கே மனோஜ் செஞ்ச இந்த வேலைக்கு இங்கே போலீஸை வர வச்சுருப்பேன். கண்டிப்பாக மனோஜுக்கு சரியான பதில் கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் என் அம்மா மனோஜை விட்டு கொடுக்காம பேசுவாங்க சார். எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனோஜ் என்னுடைய அண்ணன்றதுக்காக எவ்வளவோ நானும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் மனோஜ் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆளுங்க உண்மையை சொல்லிட்டாங்க சார். என்கிட்ட தெளிவாக ஆதாரம் இருக்குது. இப்போ நான் நினச்சா கூட போலீஸை வர வைக்க முடியும், மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும். ஆனால் மனோஜ் என்னுடைய அண்ணனாக இருக்கிறதுனால இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு சொல்லும்போது, மனோஜ், நீங்கள் இப்படி செஞ்சதுக்காகவே கண்டிப்பாக இனி நீங்கள் எந்த பெரிய ஆர்டரும் எடுத்து செய்ய நான் விட மாட்டேன். இந்த பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கணும்னா இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு வேணும். ஆனால் இப்போவே முத்துவுக்காக, நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்காக இந்த டீலர்ஷிப்பை உங்களுக்கு தர முடியாதுன்னு நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன். போதுமா மனோஜ்? நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக உங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் கவனிக்கும்போது நீங்கள் ரொம்ப பொறாமப்படுறீங்க. உங்கள் வேலையை பொறுப்பாக செய்கிறதே இல்லை. எனக்கு முத்து தான் முக்கியம். முத்துவுக்கு பிரச்சனை செஞ்ச நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை பொறுப்பாக கவனிக்க முடியும்? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இந்த கடையை நானே பார்த்துக்கிறேன். டீலர்ஷிப் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இங்கே வந்து மனோஜ் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு, என்ன மனோஜ், செய்கிற பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே மன்னிப்பு கேட்டு நிற்கிறல்ல, நீயும் கஷ்டப்படணும்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு நினச்சி நீ மனசு வேதனைப்படணும்ல மனோஜ். அப்படி தானே நானும் அந்த நிலமையில தானே இருந்திருப்பேன். இந்த வண்டி கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த வண்டி கிடைச்சதுக்கப்புறமா நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் அங்கே சவாரிக்கு போயிட்டு வந்து நல்லா சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், மீனாவை நல்லா பார்த்துக்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பேன். இந்த வேலைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் நீ ஆளுங்களை அனுப்பி எனக்கு இந்த வண்டியே இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்யும்போது உனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்தால் தானே உனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அங்கேருந்து கிளம்பும்போது, இங்கே இனி எனக்கு டீலர்ஷிப் இல்லைன்னு சந்தோஷ் சார் சொல்லிட்டாரு. இந்த பிஸ்னஸை இனி என்னால் நடத்த முடியாது. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். இந்த கடையோட ஓனராக இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் என்னை பற்றி பெருமையாக பேசி கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் சந்தோஷ் சார் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி எனக்கு டீலர்ஷிப் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரே. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இங்கே முத்து முன்னாடி வந்து பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாரு மனோஜ். முத்து யோசிக்கிறாரு, இப்போ எனக்கு என்னுடைய வண்டி இருக்குது, ஆனாலும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். ஆனால் உனக்கு பிஸ்னஸ் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு. ஆனால் இப்போ என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏன்னா நீ செஞ்ச பிரச்சனையால் நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. சந்தோஷ் சார் சொல்கிறாரு, முத்துவுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருப்பேன். நீங்கள் பிரச்சனை செஞ்சதால தான் இப்போ இந்த பிஸ்னஸை இனி செய்யவே முடியாதுன்ற நிலமையில இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சந்தோஷ் சார் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நான் வந்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்திருந்தா கண்டிப்பாக சந்தோஷ் சார் எனக்கு உதவி செஞ்சுருப்பாரு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி சந்தோஷ் சார்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். ஆனால் முத்துவுக்கு இப்போ புது வண்டி இருக்குது. என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் அந்த பிரச்சனையை சமாளித்து மறுபடியும் முத்து நல்லபடியாக முன்னேறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அதனால் முத்து கண்டிப்பாக முன்னேறி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேவையில்லாமல் நான் செஞ்ச பிரச்சனையால் இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் சந்தோஷ் சார் இப்படி ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். முத்து தனக்கு கிடைச்ச புது வண்டியில் நிறைய சவாரிக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு.
முத்து மீனா நினச்ச மாதிரியே புது வீடு வாங்குறதுக்காக நிறைய பணம் சேர்த்து வைக்கிறாரு. இதை பார்த்து அண்ணாமலை எப்பயும் போல முத்துவை பாராட்டி பேசுகிறாரு. ஆனால் மனோஜ் கடைக்கும் போக முடியாமல் பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் சந்தோஷ் சார் எடுத்த முடிவால் வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும்போது எப்பயும் போல அண்ணாமலை மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. ஆனால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக நேர்மையாக அவங்க வேலையை பார்த்து நல்லபடியாக முன்னேறுறாங்க. அதனால் முத்துவும் மீனாவும் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறாங்க. எல்லாரும் முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. இதெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.